ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கடன் கேட்கிற எல்லாருக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை. காரணம், சிலர் சுகபோகமாக உல்லாசமாக வாழ்வதற்கு கடன் கேட்பார்கள். சிலர் குடித்து குடித்து காசி காலி செய்து பின்பு தங்கள் குடும்ப தேவைக்காக கேட்பார்கள். சிலர் வேண்டாத நட்புகளை வைத்துக்கொண்டு கடன் கேட்பார்கள். சிலர் சொத்துக்களை வாங்குவதற்கு கடன் கேட்பார்கள். சிலர் மற்றவர்கள் கார் வாங்கிவிட்டார்கள், ஆகையால் நானும் வாங்க வேண்டும் என்ற பெருமைக்காக கடன் கேட்பார்கள். மத்தேயு 25:34 முதல் 46வது வசனம் வரை வாசிக்கும் போது இயேசு கூறுகிறார், பசி உள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், அந்நியர், வஸ்திரம் இல்லாதவர்கள், வியாதிப்பட்டவர்கள், காவலில் அடைப்பட்டவர்கள் போன்றோருக்கு உதவி செய்யுங்கள் என்று.